இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, அதாவது 2025 சனி பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கடகராசி பப்பா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள். அது மாதிரி ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனிங்கிற மாதிரி 2 வருடம் சனியோட பலன்கள் வச்சு உங்களை செஞ்சுட்டு போயிடுச்சு தான் சொல்லணும். ஒரு பெண்கள் விஷயத்தில் தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத கப்பம் கட்டுறது, தேவையில்லாத பண விரயங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே சேர்ந்து 2 வருஷத்தில் எப்படா அந்த 2 வருஷம் புளிங்கிற மாதிரி புளிஞ்சு துவச்சி காய போட்டு போணுச்சு சனி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியாப்பட்ட சனி பயிற்சிகளெல்லாம் அப்படி கொடியில் இப்போ உலர்த்தினா எப்படி இருக்கும், அது மாதிரி உங்களை உலர்த்தி அப்படியே தென்றல் இல்லை, தேனீசை இல்லை, எல்லாமே உங்களை இன்பத்தேன் பாயிற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது சொல்லி அதிர்ஷ்ட காற்று வீசப்போகின்றது. அதாவது 8ஆம் இடத்துலேருந்து இந்த 9ஆம் இடத்துக்கு பயிற்சி இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்றக்கூடிய அற்புதமான இடத்தில், கர்மஸ்தானம் என்ற அற்புதமான இடத்தில் சனி பெயர்வதால் உங்கள் வாழ்க்கை வசந்தம் வீசப்போகின்றது, அற்புதம் வீசப்போகின்றது, ஆனந்தம் வீசப்போகின்றது. 2 ஆண்டுகளாக நீங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் விதை போட்டுட்டு இருந்தீங்களோ, என்னென்னலாம் தடுப்பணி இருந்துச்சோ, அது மாதிரி அரசியல்வாதிகள் இந்த வர 2 வருஷத்தில் கண்டிப்பாக கடகராசியில் யார் யாரெல்லாம் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எம்பி ஆகிறதுக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கின்றது. 2.5 ஆண்டுகளில் கடகராசியில் யார் யார் அரசியல்வாதிகளோ அவங்கெல்லாம் உயர்ந்த ஒரு பேரை வாங்குவீர்கள், உயர்ந்த ஒரு செல்வாக்குவார்கள், டைம் லைனுக்கு வருவீங்க, நல்ல பேர் வரும். அதோடு மட்டும் இல்லாமல் பதவி உயர் வரும். கடகராசி கடல் கடந்து போகக்கூடிய சந்திரனை ஆதிக்கமாக பெற்ற கடகராசி என்பது கடல் கடந்து போகக்கூடிய விஷயங்களை செய்வீர்கள். அதே போன்று திருமண வைபவம் கைகூடி வரும். புது வீடு கட்டி குடி போவீர்கள், புது மனை வாங்குவீர்கள். அப்புறம் என்ன சார், அதிர்ஷ்ட காட்டு எல்லாமே வீச போகின்றது, திடீர் அதிர்ஷ்டம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும், உறவு புண்ணிய ஸ்தானத்தை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உஜ்ஜயினில் இருக்கிற ஓங்காரேஸ்வரர் தான் உங்களுக்கு நர்மதா ரிவரில் இருக்கிற சனி பகவான் தான் உங்களுடைய ராசிக்குரிய அற்புதமான சனியை விளக்கக்கூடிய அற்புதமான சிவன் நண்பர்களே. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், எந்த சிவாலயங்கள் போனீங்களாலும் சரி, எந்த பெருமாள் ஆலயங்கள் போனாலும் சரி, பெருமாள் ஆலயங்களில் நவகிரகங்கள் இருக்காது, சிவாலயங்களில் ஒரு ஓரமாக தான், இல்லை முருகன் கோயில் எந்த கோயில் போனாலும் ஓரமாக தான் கிரகங்கள் இருக்குது. சிவனே பிரதானம். அப்படி என்றால் எடுத்து அகம் பிரம்மாஸ்மி இந்த கிரகங்கள் பால்வழித்தல் கடந்து இந்த பிரம்மமே இந்த சிவமே உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அந்த சிவத்தை உணருங்கள். அந்த சிவனிடம் சரணாகதி அடையுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் போகக்கூடிய சனி இன்னும் அள்ளி கொடுத்து விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கடகராசி ஓங்காரேஸ்வரர் சென்று நண்பர்களே, நர்மதா ரிவர்களில் கரையில் இருக்க வேண்டிய ஓங்காரேஸ்வரர் வழிபடுங்கள். இதில் போனஸாக நீங்கள் உஜ்ஜயினி சென்றீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக உஜ்ஜயினியில் இருக்கிற மகாகாளேஸ்வரர் சென்று விட்டு, மகாகாளேஸ்வரர் யார், அதாவது சனியோட குரு காலபைரவர். அந்த காலபைரவர் குடிக்கொண்டு இருக்கிற அற்புதமான இடம். இந்திய தேசத்தில் பல இடங்களில் காலபைரவர் குடியிருந்தாலும் சிவனே காலபைரவராக இருக்கிறது, மகாகாளேஸ்வரர் இருக்கிறது உஜ்ஜயினியில் தான் நண்பர்களே. அந்த அற்புதமான உஜ்ஜயினியில் நீங்கள் மூலிகை முத்தெடுத்து அற்புதமான சிவனை வழிபட்டு வந்தால் கடகராசி நண்பர்கள் எல்லோருக்குமே ஓங்காரேஸ்வரர் மகாகாளேஸ்வரர் 2 ஜோதிலிங்கத்தை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டில் வரக்கூடிய அனைத்து ஆண்டுகளுமே உங்களுக்கு வெற்றிகரமாக ஆண்டு இருக்கும். கெட்டியாக சிவனை பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டியாக ஜோதிலிங்க வழிபாடத்தை மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மகாகாளேஸ்வரர், அதாவது சனி உடைய குருவான காலபைரவரே சிவனாக இருக்கக்கூடிய அற்புதமான இடம் நண்பர்களே. உஜ்ஜயினி வாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை ஆண்டுகளாக உங்கள் பூர்வ ஜென்ம தடைகள் அனைத்தும் விளங்கி உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணு. இந்த அஷ்டமத்து சனியால் 2 வருடங்களாக மறைந்திருந்த நீங்கள் புகழ் பெறுவீர்கள். டைம் லைட்டில் அமைதியாக இருந்த நீங்கள் ஒளி வெளிச்சத்துக்கு வருவீர்கள், வெற்றி வெளிச்சத்துக்கு வருவீர்கள், வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். உங்களுடைய சொல் சபையில் ஈடுபடும், உங்களுடைய செயல் சபையில் ஈடுபடும். இதுவரை நீங்கள் உழைச்சிருப்பீங்க, வேறு யாரோ பேர் வாங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் உழைச்சிருப்பீங்க, உங்கள் டீம் லீடர் பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. இது அனைத்தும் ஒளிந்து மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய அற்புதம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இது கடகராசி காத்திருக்கின்றதை. ஆகவே வெற்றி மேல் வெற்றி குறித்து எல்லா வகையான வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழவங்களை ஜோதிலிங்க வழிபட்டு வெற்றியடைய உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய வல்லா.